ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மணிகாய். இவங்களை பார்த்துதான் நீங்க இந்த வீடியோக்குள்ளேயே வந்துருப்பீங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். அண்ட் நம்ம இன்னைக்கு வந்துட்டு பிரீஃபா அப்படி இல்லைனாலும் அவங்க யாரு என்ன அப்படின்றத வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மணி கனி இவங்கள வந்துட்டு ரெண்டு பேரும் ஸ்பிளிட் ஆயிட்டாங்க அப்படின்ற விஷயமும் தெரியும். அண்ட் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல இப்போதைக்கு ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு வைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா மணி அண்ட் கனி இவங்க ரெண்டு பேரும் இன்டர்வியூஸ் தான் வந்துட்டு மோஸ்ட்லி நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் இவங்க ரெண்டு பேருமே அப்பார்ட் வச்சிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம மணியோட ஸ்டோரியை மட்டும் பார்ப்போம். ஓகே, கனியை வந்துட்டு அவங்கள பத்தி இன்னொரு வீடியோல நான் பிரீஃபா சொல்றேன். அவங்கள பத்தி ஏதாவது டீடைல்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா. பட் மணியோட ஹிஸ்டரி என்ன அப்படின்றதுல பார்க்கும்போது அவர் வந்துட்டு தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னு தெளிவா தெரியுது. அண்ட் அவரோட ஸ்லாங்கும் நல்லா இருக்கும். அண்ட் அவர் ஓகே டோட்டலாவே. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அவர் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள, அதாவது யூடியூபோ இல்லைன்னா இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்குள்ளேயே வரலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு எக்கச்சக்கமான ஒரு நெகட்டிவ் ஸ்பிரிட்ஸ் மட்டும்தான் இருந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நான் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அவர் வந்துட்டு தூத்துக்குடின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு பாத்தீங்கன்னா கதை எழுதுறது, நடிக்கிறது அப்படின்னு ரொம்பவே கொஞ்சம் ஆர்வம் அதிகமாவே அவருக்கு இருந்திருக்கு. அதனாலதான் இந்த அளவுக்கு வந்து ரீச் ஆயிருக்காரு. அண்ட் இப்போதைக்கு யூடியூப்ல 2.3 மில்லியன் மேல சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுக்கிற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம். அவர் போட்டாரு ஷார்ட்ஸ் அப்படின்னாவே மில்லியன்ஸ்ல பிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிருது. அது மட்டும் இல்லாம ட்ரெண்டிங்குமே வந்துட்டு அது தள்ளப்படுது. அண்ட் இவருக்கு வந்துட்டு எப்படி இவ்வளவு ஒரு சூப்பரான ஃபாலோவர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷனுக்கு ஆல்ரெடி வந்துட்டு இதை பத்தின ஒரு சின்ன ஒரு ஆய்வும் அண்ட் ஒரு நல்ல விஷயங்களும் வந்து யூடியூப்ஸ் பத்தியோ இல்ல சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் பத்தியோ தெரிய வந்திருக்கு. இது எப்படி அப்படின்னா, அவர் வந்துட்டு ஒரு ஆஃபீஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பருவம் வரும் இல்லையா? அந்த நேரத்துல அவர் கரெக்டா வந்துட்டு ஒரு பெரிய நியூஸ் சேனல்ல வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காரு வேலைக்கு. அண்ட் அவருடைய சேலரி ரொம்ப குறைவு அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதுல ஜாயின் பண்ணி அவர் வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு. ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி பழகி எல்லாமே பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அதுல இருந்து வந்து அவர் நிறைய கத்துக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு மேல சம்பளம் ஒத்து வரல, நம்மளால வந்து சர்வை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கனியை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. இந்த வருஷம் இதெல்லாம் வந்துட்டு நான் சொன்னாலும் உங்களுக்குலாம் தேவையில்லாம தான் இருக்கும். அதெல்லாம் ஒரு ஸ்பாட்டும் கிடையாது. ஸோ அவர் வந்துட்டு கனியை மேரேஜ் பண்ணிடுறாரு. பண்ணதுக்கு அப்புறம் மணி கனி ரெண்டு பேரும் சேர்ந்து டிக்டாக்ல வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் ஊர்ல இருந்து எல்லாருமே வந்துட்டு பரவாயில்லையே இவன் நல்லா பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமையாகவும் இருக்கு. அண்ட் அதே சமயம் நிறைய நெகட்டிவ் ஸ்பிரிட்ஸும் அவரை தாண்டி வந்துகிட்டே தான் இருக்கு. என்னடா பெரிய அப்படி கிழிச்சிருவியா வீடியோ போட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத பேச்சுக்களும் நிறைய வருது. அண்ட் இவர் வந்துட்டு எப்படியாவது நான் ஜெயிக்கணும், நான் வந்து நல்லா ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதுல ஒரு மோட்டிவா இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து சம்பாதிச்சிருந்தா கூட இந்த அளவு ஒரு சேலரி வாங்கியிருப்பாரான்னு தெரியல. அண்ட் அவரே வந்துட்டு நிறைய இன்டர்வியூஸ்ல 1.5 லட்சத்துல இருந்து 2 லட்சம் வரையும் நான் சேலரி பேக்கேஜ் இப்போதைக்கு வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்றத பார்த்த உடனே அப்பா அப்படின்னு வாய போலங்கிற கோஷ்டி ரொம்ப அதிகம் தான். அண்ட் உண்மையா ஒரு ரொம்ப ரொம்ப லோவா மிடில் கிளாஸ்ல இருந்து இந்த அளவுக்கு ஒரு growth சீரியஸா ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ, ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தான் சொல்லும். எனிவே சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஓகே கனி கூட சேரணும் அப்படின்றது ஒரு பக்கமும், அண்ட் நீ பண்றது தப்பு நான் பண்றது தப்புன்ற ஒரு பெரிய விவாதமும் போயிட்டு இருக்கு. நான் சொல்ற ஒரு விஷயம் அவங்க லைஃப் அவங்க பார்த்துப்பாங்க. ஓகேவா? அவங்க பிரச்சனைகளை அவங்க பார்த்துப்பாங்க. பட் ஒரு ஸ்பிரிட்டோட எல்லாத்தையுமே வந்து ஃபேஸ் பண்றாருல்ல, அதுக்கான ஒரு தைரியத்துக்கு ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? மணி கனி ரெண்டு பேரும் பிடிக்கும்னு நினைப்பீங்க, அண்ட் அவங்க ரெண்டு பேரும் சேரணும்னு நினைப்பீங்க. உங்களுக்கு கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. பாய்.